இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். வேத கலாபனை காலத்தில் மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். மக்கள்லாம் வந்தாங்க, ராஜா கிட்ட போயிட்டு, அரசரே எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு கிடையாது என்று தங்களுடைய கவலையை ராஜா கிட்ட முறையிட்டாங்களாம். அப்போ அந்த அரசன் சொன்னானா, பசிக்குதா, போய் கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னானா. கேக் இல்லையே, எங்க எப்படி சாப்பிட்றது நாங்கள்? ஓ, கேக் இல்லையா, இப்போ போயிட்டு பிரெட்டு சாப்பிடுங்க சொன்னானா. ஏனென்றால் அந்த ராஜா என்ன பண்ணுவான், பசிச்சா நல்லா வாய்க்கு ருசியா கேக் சாப்பிடுவான், கேக் இல்லைன்னா பிரெட் சாப்பிடுவான். அவனுக்கு அது கிடைக்குது, மக்களுக்கு பசியால் வாடுறாங்க. ஆனால் வார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறான், போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்து கொடுப்பதற்கு வாய் வாழைப்பழம், கை கருணக்கிழங்குன்னு ஒரு சின்ன ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. வாயால் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் செயலில் செய்ய வேண்டும், செயலில் செய்யணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் பேச்சோ நிறுத்திக்கல. யாவே இறைவன் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மோசே இந்த சீனாய் பாலைவனத்தில் எரிய முட்புதரில் யாவே ஆண்டவர் காட்சி கொடுப்பார். அப்படி காட்சி கொடுக்கின்ற பொழுது யாவே இறைவன் சொல்லுவார், நீங்கள் மோசே கேட்பாரு, நீங்கள் யாருன்னு கேட்பாரு. நான் என் மக்கள் படும் துன்பத்தை பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். அவங்க போடுற கூக்குரலை என் காதால கேட்டேன். அவர்களை காப்பாற்ற நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு யாவே ஆண்டவர் சொல்லுவார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் செவிட்டு கடவுள் கிடையாது, குருட்டு கடவுள் கிடையாது. ஆண்டவர் செய்து காட்டினார். அவருடைய மகனும் சாய்த்தவர் கிடையாது. ஏசப்பா சொல்லுவார், நான் உங்கள் பாதங்களை கழுவுறேன். நான் யாரு? நீங்க என்னை யாரும் கூப்பிடுறீங்க? ஆண்டவர் போதகர்னு சொல்றீங்க. சரி, ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவுறேன்னு சொன்னா நீங்களும் என்னை போல செய்யுங்கள்னு சொல்லுவார் இல்லையா? ஏன்னா கடவுள் செஞ்சு காட்டுறாரு, அதை போல செய்யுங்கள். நீங்க முதல் வாசகம் பாருங்க, துன்புறும் ஊழியர். இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகம் எஸ்ஐயால பாருங்க பார்ப்போம். நான் என்னை அடிப்பறக்கு என் முதுவை காட்டின அடிச்சுக்கோ, என்றால் என் மக்களுக்காக நான் கஷ்டப்படுறேன். அந்த ஊழியர் ஓடி ஒளியில, ஒரு ஓடி ஒளியிலையே, என் தாடையை பீப்போருக்கு என் கண்ணத்தை காரண பிச்சுக்கோ. கடவுள் தன் மக்களுக்காக துன்பப்பட்டார். ஏசப்பா சிலுவையில் அவர் பயந்து ஓடலையே. பிலாத்து கேட்குறான், நீ அரசனா கேட்கும்பொழுது, இப்போ எங்கள் அப்பா சொல்ல கூட வானத்தூர் அனுப்பிச்சி வைப்பார். எனக்கு அது தேவை கிடையாது, சொல்றா இல்லையா? எனவே கடவுள் செய்து காட்டினார். இன்னைக்கு யாக்கோ அருமையான இன்னைக்கு ஒரு வாசகம், 2ஆம் வாசகம் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது வீண், வீணிலும் வீண். நீ கடவுளை விசுவசிக்கிற நம்புறன்னு சொன்னா அது செயல்ல காட்டு. வாயால வீண் ஜம்பம் பேசுறது அது ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் பயன்படாது. செஞ்சு காட்டணும். உன் விசுவாசம் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது வீண். செயல் இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம். ஆனா செஞ்சு காட்டினார் இல்லையா? எனவே எதனா வரைக்கும் மெஸ்ஸியா நம்ம சொல்றோம். இன்னைக்கு இப்போ நீங்கள் நட்சத்திரம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு சீடர்களே, நான் யாருன்னு மக்கள் சொல்றாங்க. சொல்லுவாங்க, நீங்க எலியான்னு சொல்றாங்க, நீங்க இறைவாக்குகளை ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. பேதுரு சொல்லுவார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய மகன் சொல்லுவார். ஏன்? அவர் செய்து காட்டினார். மாமா நீங்க மெஸ்ஸியா ஏசப்பா வாயார சொல்றோமே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லா நாவும் அறிக்கிடுமே. எப்படி? ஏன்? அவர் செய்து காட்டினார்.
சிலுவை மரத்திலே 3 ஆணிகளோடு தொங்கி செஞ்சு காட்டினார். நான் என் மக்களை அன்பு செய்யறேன் பாருங்க, உங்கள் பாவங்களுக்காக நான் மரிக்கிறேன். ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டில வேற அன்பு கிடையாதுன்னு ஏசப்பா சொல்றாரு. செஞ்சு காட்டுறாரு. திருமுழுக்கு சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். எல்லாரும் கேட்பாரு, எல்லா சிலரும் கேட்பாரு, நீங்கள் மனம் மாறிட்டீங்க என்பதை செயலில் காட்டுங்கள் திருமுழுக்கு சொல்லுவார். செஞ்சு காட்டணும். அப்பதான் அது உண்மையான விசுவாசமாக எடுத்துக்கொள்ளப்படும். மாறாக சும்மா வாயாலே வாட சொல்ற மாதிரி அப்படி செய்வான் இப்படி செய்வான் அது இது ஒரு பைசாவனாலும் நீ எடுத்து கொடுக்கும் போது செயலாக மாறும். நீ கோடி 1000 கோடி நான் கொட்டுறேன்னு வாயால சொன்னா ஒரு பைசாவாக இருந்தாலும் அது செய்யும் போது தான் அது முழு வடிவம் பெறும். சரிங்களா? இன்றைக்கு தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு முக்கிய கருத்து செயல் இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம். செத்த விசுவாசம். தூய பவுல் சொல்லுவார், என்னை போல் நடங்கள்னு சொல்லுவார். ஏன்னா நான் இயேசு போல் நடக்கிறேன். பவுலுடைய வார்த்தை. அவர் நடந்து சொல்றாரு, என்ன போல் நீங்க நடங்கன்னு சொல்லுவார். சகோதரர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? வெறும் பேச்சோட முடியுதா? நம்மள வாய் ஜம்பம் பேசுறவங்களா? வாய் வாழைப்பழம் கை கருணக்கிழங்கு ஒன்று செய்யும்போது கை அரிக்கும். பேசும்போது வாழைப்பழம் பேசிடுவோம். ஒன்று செய்யணும்னா கருணக்கிழங்கு கை அரிக்கும். ஐயோ செய்யக்கூடாது. அது எந்த வகையில் சரி நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதுதான் இன்றைய தியானம் திருச்செந்தூர் அழைக்குது. இன்னைக்கு இறை மக்களே, உங்களுடைய விசுவாசம் எது? உயிருள்ள விசுவாசமா செத்த விசுவாசமா? நம்முடைய விசுவாசம் செயல் வடிவம் பெற்றால் அது உயிரான விசுவாசம், உயிருள்ள விசுவாசம். செயல் வடிவம் பெறாமல் சும்மா வாய் பேச்சோட போயதுன்னா செத்த விசுவாசம். சிந்திப்போம், நாம் நம்முடைய விசுவாசத்தை சாகடிக்க போகிறோமா, உயிரோடு வைத்துக்கொள்ள போகிறோமா? சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.